வணக்கம். நான் சேகர் கோலியார், பரச்சிவன் வலையொலி. நமது உலகத்து தமிழ் மக்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படிங்கிற ஆவல்னால இந்த காணொலியை பதிவிடுறேன். எல்லா தமிழர்களும் பறையன் என்கின்ற சொல்லுக்கு பறையடிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்து பார்க்குறாங்க. உண்மையிலே பறையன் என்ற சொல்லுக்கு பறையடிக்கிறவன் அப்படின்னு தான் அர்த்தமா அப்படின்னா இல்லை, அது சிவனின் பெயர். சிவன் அப்படின்னா யாரு? சூரியன் தான் சிவன். சிவன் என்பது உயிர். அந்த உயிரை தருவது யார் அப்படின்னா இந்த பூமியிலான எல்லா மரம், செடி, கொடிகள், காய்கனிகள், விதை வித்துக்கள் எல்லாத்துலேயும் உயிர் இருக்கு இல்லையா? மனிதனுடைய இரத்தத்துல உயிர் இருக்கு இல்லையா? உயிர் இருக்கும்போது அது சிவப்பா இருக்கு. உயிர் போன பிறகு அது கருப்பாயிடுது. அப்போ அந்த செம்மை நிறம், சிவப்பு நிறம் இரத்தத்தில் இருந்தால் சிவன் உள்ளார இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அந்த சிவன் பறையன்னு ஏன் சொல்றோம்? சிவனை பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பரந்த ஐயன், விண்ணில் பரந்த ஐயன், இப்படித்தான் உருவகப்படுத்தினாங்க பழந்தமிழர்கள். தமிழன் என்றாலும் பறையன் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். தமிழன் தமிழானவன். தம்முன்னா நமது மூச்சு காற்று, உயிர் மூச்சு காற்று, நம்ம சுவாச காற்று. மூச்சு விடுறத நம்ம நிப்பாட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மூச்சு காற்றாக யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான். மூச்சு காற்று ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும்தான் ரத்தம் சிவப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் சிவனுக்கான வரையறை. அந்த சிவன் எல்லா உயிர்கள்லையுமே இருக்கிறான். இந்த பூமியிலான எல்லா உயிர்களிலும் மரம், செடி, கொடி, காய், கனி, விதை, வித்து, புல், பூண்டு, பயிர், பச்சை, ஊர்வன, பரப்பன, நீந்துவன, தவழ்வன, நடப்பன, ஓடுவன, வியாபித்திருப்பனவான உலகத்து முக்காலத்து பல்லுயிர்களிலும் உயிராக வாழ்பவன் யார் அப்படின்னா அந்த சிவன் தான். ஒரு பொருளை நாம ஒரு தானியத்தை உண்கிறோம், அந்த உயிர் பொருள் தான் நமக்கு உணவாகுது. உயிரற்ற பொருட்கள் உணவாகிறது இல்ல. அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிரை சாப்பிட்டது உயிர் வாழுது. அந்த மடியக்கூடிய உயிரிலும் இரையாகின்ற உயிரிலும் உயிர் தான் இருக்கு, சிவன் தான் இருக்கான். இரையாக எடுத்துக்கொள்ளும் உயிரிலும் சிவன் தான் இருக்கான். அப்போ அந்த சிவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த சிவன், அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? சிவன் யார் அப்படின்னா மூல இறைவன். யார் அப்படின்னா சூரியன் தான் மூல இறைவன். இந்த சூரிய குடும்பத்துலதான் நாம இருக்கோம். இந்த பூமி சூரிய குடும்பத்துலதான் இருக்கு, நிலவு சூரிய குடும்பத்துலதான் இருக்கு. இந்த சூரிய குடும்பத்தின் தலைவன் சிவசூரியன், அவனே சிவன். அவன் மனிதனாக இங்க பிறந்து வந்தான் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையில தான் மனிதனாக இறைவனை பார்க்கிறோம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மூல இறைவன் ஆதி சிவன் அப்படின்னா அது சூரியன் தான். அந்த சூரியன் வட்ட வடிவமானவன். கைப்பறை அப்படின்னா விண்ணில் இருக்கக்கூடிய பறை, விண்ணில் இருக்கும் வட்டம் அப்படின்னு அர்த்தம். துல்லியமான பழங்காலத்துல துல்லியமான வட்டத்தை ஆதி மனிதன் எங்கிருந்து கண்டான் அப்படின்னா அந்த சூரியன்ல இருந்து தான் கண்டான். பகலவனைத்தான் முழுமையான வட்ட வடிவமாக கண்டான். தமிழ்ல கை அப்படின்னா உயரே மேலே அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய கையை மேல தூக்குனா கைதான், மனிதனுடைய எல்லா ஆர்கன்ஸ்லயும் கைதான் மேல உயரமா தூக்க முடியும். அதனாலதான் அதை நம்ம கையின்றோம். தமிழ்ல எல்லாத்தையும், எல்லா உறுப்புகளுக்கும் பெயர் காரணத்தோட தான் ஆதி மனிதர்கள் உருவாக்குனாங்க. தமிழை விட மூத்த ஒரு மொழி உலகத்துல எந்த மொழியுமே கிடையாது. அந்த தமிழ் தான் நாதப்பறையன் என்கிறது. நாதம் அப்படின்னா நமது மூச்சு காற்று.
நாதம் அப்படின்னா மூச்சு காற்று. இப்ப நாதச்சுரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நாதச்சுரத்துல சத்தம் எழுப்பக்கூடிய அந்த காற்று என்ன காற்று? நமது உயிர் காற்று. நாம மூச்சை எடுத்து ஊதுறதன் மூலமாகத்தான் நாதச்சுரத்தில் ஒலி எழுப்புகிறோம். அப்ப அந்த மூச்சு காற்று எது? நாதம். மனிதனுடைய மூச்சு காற்றுக்கு பேர் தான் நாதம். அப்ப நாதப்பறையன்னு மாணிக்க வாசகர் குறிப்பிடுறாரு. நாதப்பறையன் சிவன் அப்படின்றாரு. அந்த நாதப்பறையன் அப்படின்னா நமது மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய இறைவன். அவன் தான் நாதப்பறையன். அந்த மூச்சு காற்றின் மூலமாகத்தான் நாம் மொழி பறைகிறோம். அந்த மொழி ஆதி மொழிக்கு பறைமொழி என்றுதான் பெயர். அந்த பறைமொழிக்கு தான் பிற்காலத்துல இலக்கண இலக்கியங்கள் படைத்த பிறகு தமிழ் அப்படின்னு சொன்னாங்க. அதே இறைவனை நாதப்பறையனை நாத தம்மன்னு சொன்னாங்க. நாதம் அப்படிங்கிற இந்த தம் இருக்கு இல்லையா, அது நமது மூச்சு. அந்த மூச்சைத்தான் அடிப்படையா வச்சு தமிழன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழானவன், நமக்கு உள்ளானவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிவனுக்கு பல்வேறு பெயர்கள். பறையன்கிற பெயரு, தமிழன்கிற பெயரு, அகத்தியன் என்கின்ற பெயர். அது சிவனோட பெயர் தான். நிறைய பேர் அது வேற வேற, சிவன் வேற அகத்தியன் வேற அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை, சிவனுக்கான பெயர்களுள் அதுவும் ஒன்று. நமது அகத்தில், நமது நெஞ்சில் வாழும் இறைவன், அவன் தான் அகத்தியன். அவன் யாரு? அவன் தான் சிவன். நாத தம்மன்னு சொன்னாலும் நாத பறையன் என்று சொன்னாலும் அது சிவனை குறிக்கும். அடுத்து சின்னரா பெரியரா போட்டு பாக்குறாங்க. சின்னரா வேற அர்த்தம் தரும், பெரியரா வேற அர்த்தம் தரும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு ராவை பயன்படுத்த வேண்டி இருக்கு. அது இலக்கணம். ஆனா ரா அப்படின்னாலே ஒன்றின் பரிணாமம் தான் மற்றொன்று. சின்னரா தான் பெரிய ராவா இருக்கு, மாங்காய் தான் மாம்பழமாயிருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சின்னரா போட்டு பறையன் சொன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன். பெரியரா போட்டு பறையன் சொன்னா பறந்து விரிந்த ஐயன், ஆதி அந்தம் என்று அர்த்தம். சிவனின் தலையாக நாம சூரியனை பார்க்கிறோம். சிவன் என்பது அண்டச்சராச்சரம் என்று நாம் புரிந்து கொள்ளும் போது அதன் தலையாக நாம் சூரியனை பார்க்கிறோம். அப்போ சின்னரா போட்டு பறை என்று சொன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் அப்படின்னு குறிப்பிடுறது. அது ஆதி காலத்துல முதலாக தோன்றிய ஆதி உரு. அடுத்தபடியா இவனுக்கு புரிதல் வருது. அவன் வட்ட வடிவமானவன், கோள வடிவமானவன் அப்படிங்கிற புரிதல் வருது. அப்புறம்தான் பெரியரா போட்டு பறையன்னு சொல்றாங்க. இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான். முழு இயக்க நிலை, முதிர் நிலை தான் பெரியரா போட்டு பறையன்னு சொல்றது. பறையன்னா ஆதி அந்தன் அப்படின்னு அர்த்தம். ஆதி அந்தம்னா ஆதி அந்தன் அப்படின்னா முதலும் முடியுமான, எல்லை இல்லாத அண்ட சராச்சரமான இறைவன் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். சின்னரா போட்டு பறையன்னு சொன்னா சூரியனை மட்டும் குறிக்கும். பெரியரா போட்டு பறையன்னு சொன்னா ஆதி அந்தத்தையும் குறிக்கும். சிவனை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா ஐங்கரனாக பார்க்கிறோம். விண், மண், நெருப்பு, நீர், காற்று என ஐந்தாக இந்த ஒட்டுமொத்த இயற்கையை நாம பிரித்து உணர்கிறோம். அந்த 5 நிலைகளை மொத்தமாக கொண்டவன். அவனுடைய மொத்த உருவே இந்த இயற்கை தான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிற போதுதான் அவனை ஐங்கரன் என்கின்றோம். 5 நிலை ஆனவன், 5 கரத்தான் அப்படின்னு சொல்றோம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த சின்னரா போட்டு பறையன்னு சொன்னா வேற, பெரியரா போட்டு பறையன்னு சொன்னா வேற அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பறை என்பது இறையை குறிக்கும் வார்த்தை. இறை அப்படின்னா உணவு அப்படின்னு சின்னரா போட்டு நம்ம இறை அப்படின்னு சொன்னா அது உணவு. பெரியரா போட்டு இறை அப்படின்னு சொன்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்திலையுமானவன் அப்படின்னு அர்த்தம். அது முதிர்நிலை சொல். அதனாலதான் நம்ம அந்த பெரியரா போட்டு
பறையன் அப்படின்னு சொல்றோம். பறை அப்படின்னா முழுமையான சூரியன், அண்டமானவன், அந்த கோள வடிவானவன், வட்ட வடிவானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிறைய நாம பறைன்னு சொல்றது ஏன் சொல்றது இல்லைன்னா, அது எப்போதும் வட்ட வடிவாக நமக்கு தோன்றுவதில்லை. அதுவும் ஒரு கோலம் தான். ஆனா அது நமக்கு என்றென்றும் வட்ட வடிவாகமாக தெரிகிறதில்ல. அப்போ வித்தியாசம் இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் நாம சூரியனை பறை என்றும் சந்திரனை பிறை என்றும் நாம சொல்றோம். இத இந்த மக்கள் புரிந்து கொண்டால் இந்த ஆன்மீக அடிப்படையில பறையன் என்றால் என்ன அர்த்தம், தமிழன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, இந்த தமிழர்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு உயர்வான மனநிலைக்கு வருவாங்க. ஒரு அறிவு முதிர்ச்சிக்கு பழைய மாதிரியே பழங்காலத்துல ஆன்மீகத்துல சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள். இந்த தமிழர்கள் பறையர்களே, ஆதியில பறையன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் பின்னாடி தமிழன், அகத்தியன் என்ற சிறப்பு பெயர்கள் உருவாயிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் இறைவனுக்கு எண்ணிலடங்கா பெயர்கள் சொல்லிக்கிட்டே போலாம். நான் இந்த காணொளியில 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சிவனுடைய வெவ்வேறு பெயர்களை சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு தூரத்திற்கான இறைவனின் பெயர்கள். அந்த பெயர்களை விளக்க அடிப்படையில யாரும் புரிந்து கொள்றதில்ல. ஆனா உள்விளக்கத்தோட ஒவ்வொரு பெயர்களை நாம சொன்னோம்னா எல்லாரும் பிரமித்து போயிடுவாங்க. மொத்தத்துல எல்லாமே இறைவனுடைய பெயர்களை தான் பெரும்பாலான நபர்கள் வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரனும் சர்நேம் உற்பத்தி பண்ணியிருக்கான். அது எல்லாமே இறைவனுடைய பெயர்கள்ல இருந்து எடுத்து உற்பத்தி பண்ணதுதான். ஒவ்வொரு சர்நேம் உற்பத்தி பண்ணதும், அதை அந்த பட்டங்களை உற்பத்தி பண்ணதும் இறைவன் பெயரால தான் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை நாம தொடர் பதிவுகளின் மூலமாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம சந்திப்போம். வணக்கம்.